ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. இன்று வியாழக்கிழமை, அதாவது அமாவாசை தினம். வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசையை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த தினத்தோடு சேர்ந்து அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள். அனுமனை வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நமக்கு புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த குபேர அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் மட்டும் போதும், நமக்கு தேவையான புகழ், பெயர், செல்வாக்கு போன்ற அத்தனையும் பெற்றுக் கொடுக்கும். வகையில் இப்படி ரொம்பவே சக்தி வாய்ந்த அந்த ஒரு திருநாமம் என்ன அப்படின்றத பற்றியும், அந்த திருநாமத்தை நம்ம எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்றதையும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. முதல் அமாவாசையாக இன்று காணப்படுதுங்க. அதாவது 11/1/2024 வியாழக்கிழமை குபேர அமாவாசை. அதாவது 16 செல்வங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அது குபேரர் தாங்க. குபேரருக்கு உரிய கிழமையாக வியாழக்கிழமை தான் சொல்லப்படுது. ஒவ்வொரு விதமான வியாழக்கிழமையும் நீங்கள் குபேரருக்காக விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பண தேவைகளானது பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் குபேரருக்கு உரிய நாள் அப்படின்னா அது அமாவாசை தாங்க. பொதுவாகவே நம்ம ஐப்பசி மாத அமாவாசையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். மேலும் நிறைய பேர் போன அமாவாசையில் செய்திருப்பீங்க. அப்படிப்பட்ட குபேரருக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய அமாவாசையும் விசேஷமானது தாங்க. பொதுவாகவே மார்கழி மாதங்களில் ரொம்பவே புனிதமான மாதம் என்று கூட சொல்லலாம். மார்கழி மாதத்திலோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானது தான் மார்கழி மாதம். இந்த மாதம் முழுவதுமே நமக்கு விசேஷமான நாட்கள் தாங்க. அதுலேயும் இது போன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விசேஷமான நாட்களை நம்ம எப்பவுமே தவற விடக்கூடாது. அதுக்காக தாங்க நாளும் கிழமையும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பழமொழியை காணப்படுது. இந்த அளவிற்கு நல்ல நாட்களுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்படுதுங்க. அதனால தான் நல்ல நாட்களில், விசேஷமான நாட்களில் நம்ம வீடுகளை எல்லாம் தூய்மை செய்து நாமளும் சுத்தமாக இருந்து ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளை செய்துட்டு இருக்கோம். இது போல நல்ல நாட்களில் நம்ம தவறாமல் இறை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களானது விலகி போகும். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம காணப்படுறோம். இன்று குபேரனுடைய திருநாமத்தை சொன்னாலே போதுங்க, உங்களுக்கு 16 வகையான செல்வங்களானது வந்து சேரும். அதாவது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. சொல்லப்போனால் கட்டுப்பாடுகள் கூட இல்லை. அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது ஒரு விதமான வழிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ ஒரு ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குளிச்சிருக்கணும், வீட்டில் அசைவம் சமைத்திருக்கக்கூடாது, சாப்பிட்ருக்கக்கூடாது, இது போல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு இது போன்ற எந்த விதமான தடைகளும் கிடையாது. நீங்கள் குளிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு அசைவம் சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள். நம்மளுடைய பாவங்கள், தோஷங்கள் எல்லாம் தீர்வதற்கு நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. உங்களுடைய பித்ருதோஷம் போகணும் அப்படின்னா தவறாமல் ஒவ்வொருத்தருமே அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. இந்த அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நீங்கள் தெரியாமல் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இந்த ஒரு திருநாமத்தை நம்ம தாராளமாக சொல்லலாம். இதிலும் குறிப்பாக பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை சொல்லலாங்க. நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லாமல், உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் தாராளமாகவே செய்யலாம். இப்படி ஒரு அதிசயமிக்க ஒரு திருநாமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
மேலும் இந்த ஒரு திருநாமத்தை சொல்வதற்கு ஆண் பெண் கட்டுப்பாடுகள் கிடையாது. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சொல்லப்போனால் எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம். கடன் அதிகமாக இருக்குது, கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது, அடகு வைத்த நகையை மீட்க முடியல, ஒரு பணம் தேவையான அவசரத்துக்கு கிடைக்கல, ஒரு பணத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்க, இந்த சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற இது போல் நிறைய விஷயங்களானது காணப்படுது. அப்படி இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க, போதும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை விதமான செல்வங்களும் வந்து சேரும். இந்த திருநாமத்தை இப்போது எங்கேருந்து சொல்லலாம், யாரெல்லாம் சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்ற பல முக்கியமான தகவல்களை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த திருநாமத்தை சொல்லுவதற்கு நம்ம கோவில், வீடு, மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், ஆஃபீஸ் அப்படின்னு எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, அமைதியாக இருந்தால் போதும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு திருநாமத்தை சொல்லலாம். அதாவது இந்த நாமத்தை சொல்லுவதற்கு அப்படின்னு ஒரு தடை கிடையாது. பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தாராளமாக சொல்லலாம், இல்லை பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யலாம். வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக கணவர் செய்யலாங்க. இல்லை கணவர் வேலைக்கு போயிடுவார், நாங்கள் தான் வீட்டில் இருப்போம்னா நீங்கள் கணவருக்காக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். சொல்லப்போனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு திருநாமத்தை சொல்லலாம். அதை சொல்வதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல விஷயங்களானது நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த ஒரு திருநாமத்தை சொல்வதற்கு உரிய சரியான நேரமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதாவது இந்த நாம ஜபத்தை செய்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு திருநாமத்தை சொல்வதற்கு அப்படின்னு ராகு காலம், குளிகை, யமகண்டம் இது போல் எந்த விதமான நேரத்தையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. தெற்கு திசையை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி அமர்ந்து வேண்டுமானாலும் இந்த ஒரு திருநாமத்தை செய்யலாங்க. மேலும் கீழே உட்காரக்கூடியவங்க வெறும் தரையில் உட்காராதீங்க. கீழே ஏதாவது விரிப்பு போட்டுக்கோங்க, மனை போட்டுக்கோங்க. கோவிலில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வெறும் தரையில் அமர்ந்துக்கலாம். வயதானவர்கள் கீழே உட்கார முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாங்க, தவறு கிடையாது. திருநாமம் அப்படின்னாலே நம்ம ஒரு இறைவனுடைய பெயரை அடிக்கடி உச்சரிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த ஒரு திருநாமத்தை சொல்லுவதற்கு நீங்கள் கரெக்டாக எண்ணிக்கை முக்கியங்க. இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். இந்த மந்திரத்தை தவறாமல் 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கவுண்டிங்காக நீங்கள் உடைத்த கடலை, ஜபமாலை, ருத்ராட்சம், இல்லைனா கொண்டக்கடலை, டைமண்ட் கற்கண்டு இது போன்று ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கோங்க. இது எண்ணிக்கைக்காக தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒரு திருநாமம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஓம் பௌமாய நமக, ஓம் பௌமாய நமக, ஓம் பௌமாய நமக இப்படின்ற குபேரனுடைய திருநாமம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் அவசரமாலாம் சொல்ல வேண்டாம். ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து சொல்லுங்கள். இதை சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேறு எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது. இறைவனை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் சீக்கிரமாக தீர வேண்டும். அதாவது பணம் சேரணும், பணம் வசியமாகணும், பணம் வேண்டும், பணம் குவியணும், நம்ம கொடுத்து இருக்கக்கூடிய கடன் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் மனதில் வேண்டிக்கலாம். பொறுமையாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லுவதற்கு நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி எழுந்திருக்க கூடாதுங்க. மந்திரத்தை முழுமையாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எழுந்திருக்கணும். அதனால் அத்தியாவசியமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்குன்னா சீக்கிரமாக முன்னாடியே முடிச்சுட்டு இந்த திருநாமத்தை சொல்வதற்கு நீங்கள் அமர்ந்துக்கோங்க. தவறாமல் நீங்கள் செய்யுங்க. யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தில் இந்த தேதியில் சொல்லி நீங்கள் எல்லாருமே பயனடைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசை அனுமன் ஜெயந்தியோடு சேர்ந்து வந்திருக்குங்க. அனுமனை வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளானது நடைபெறும். எப்படியெல்லாம் அனுமனை வழிபாடு செய்யணும், என்ன தீபம் ஏற்றணும், இவருக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா போய் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக குபேர அமாவாசை தினத்தில் நம்ம சொல்லக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அந்த திருநாமம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த திருநாமத்தை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் தெரிந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.